இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் மிக மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற ஒரு மலை கோட்டை, அந்த கோட்டையில் இருக்கிற ஒரு அற்புதமான கோவிலை நம்ம பார்க்க போகிறோம். 1000 ஆண்டுகள் வரலாறுடைய இந்த மலை கோட்டைக்கு போகிற வழி எப்படி இருக்கு பாருங்களேன். எப்பேற்பட்ட வரலாறுடைய ஒரு கோட்டை, அந்த கோட்டையுடைய நுழைவாயில இப்படி வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்க்குறப்ப உண்மையாகவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லுக்கு தாங்க நம்ம வந்திருக்கிறோம். திண்டுக்கல் நகருடைய நடுவில் இருக்கிற திண்டுக்கல் மலை கோட்டைக்கு மேலே தான் இன்னைக்கு நம்ம ஏற போகிறோம். இப்போ நம்ம மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த கோட்டையை நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு நபருக்கு 25 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. இந்த மலை முழுக்க முழுக்க ஒரே கல்லால் ஆன ஒரு பெரிய பாறை மலைங்க இது. இதுல எவ்வளவு அழகா படிகள் அமைச்சிருக்காங்க பாருங்க. அந்த காலத்திலேயே திண்டுக்கல் நகருக்கு நடுவில் இருக்கிற இந்த பிரம்மாண்டமான ஒற்றைக்கல் பாறை மலையுடைய உயரம் வந்து கடல் மட்டத்திலிருந்து 900 அடி உயரமும், அதே மாதிரி தரையில இருந்து 300 அடி உயரமும் இருக்கிறதா சொல்றாங்க. மலைக்கு மேலே நம்ம கொஞ்சம் தூரம் ஏறி வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்குற ஒரு சூப்பரான வியூ. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சுனைநீர் குளம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது. தூரத்தில் தெரிகிற மலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் மலை தாங்க அது. இங்கேருந்து பார்க்குறப்பவே கொடைக்கானல் மலை அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மலை உச்சியில் திண்டுக்கல் கோட்டை. இந்த கோட்டைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த கோட்டையை யார் கட்டினது அப்படின்றத பார்த்துருவோம். 16ஆம் நூற்றாண்டில் மதுரை நாயக்க மன்னர்களில் முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்ற ஒரு மன்னரால் இந்த கோட்டை கட்டப்படுது. ஆனால் அதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே பாண்டிய மன்னர்களில் முதலாம் சடையவர்ம குலசேகர பாண்டியன் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து இந்த மலை உச்சியில் ஒரு கோவிலே கட்டியிருக்காரு. கோட்டையுடைய பிரதான நுழைவாயிலுக்கு வந்தாச்சு. நுழைவாயிலுடைய மேல் பகுதியை பார்க்குறப்ப இது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கட்டின மாதிரி இருக்கு. கோட்டையுடைய பலமான கதவுகள், இது எப்படி 300 ஆண்டுகள் பழமையான ஒரு கதவா தான் இருக்கணும். கோட்டை கதவுகளை தாண்டி இப்ப நம்ம உள்ள வந்தாச்சு. பல போர்களையும் பல படைகளையும் பார்த்திருக்கோம். இந்த கதவு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோட்டை கதவை தாண்டி உள்ள வர்றதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயமா இருந்திருக்காது. ஆனா இப்ப நம்ம ஈஸியா வந்துடுறோம். நுழைவாயிலுக்கு 2 பக்கமும் காவலாளிகள் தங்குற மாதிரி ஒரு சிறிய அறை, ஒரு பெரிய அறை இருக்கு. அதுல பெரிய அறை இதை வந்து பூட்டி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் பறவைகளோட தொல்லை தாங்காம தான் பூட்டி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறது சின்னதா ஒரு இடம், காவலாளி தங்குற மாதிரி ஒரு இடம். பிரதான நுழைவாயில தாண்டவுன 2வது நுழைவாயில். இந்த பக்கம் வலது பக்கம் கோட்டை மதில் சுவருக்கு மேலே ஏறி போற மாதிரி ஒரு பாதை இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரங்கிகளை கொண்டு போவாங்க. அதே மாதிரி காவலாளிகள் மதில் சுவரை சுத்தி காவல் காப்பாங்க. அடுத்ததா 2வது நுழைவாயில். இந்த நுழைவாயில தாண்டோனே பயங்கரமான ஒரு இடம் இருக்கு. இந்த திண்டுக்கல் கோட்டையை நாயக்கர்கள் கிட்ட இருந்து மைசூர் ராஜா கைப்பற்றாரு. மைசூர் ராஜா கிட்ட இருந்து ஹைதர் அலி இந்த கோட்டையை வந்து கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் ஹைதர் அலியும் அவருடைய மகனான திப்பு சுல்தானும் இந்த கோட்டையை ரொம்பவே பலப்படுத்துறாங்க. அந்த மாதிரி திப்பு சுல்தான் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பயங்கரமான பாதாள அறைகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம கோட்டையுடைய 2வது கதவு தாண்டி உள்ள வந்தவனே இந்த பாதாள அறைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. இது வந்து அப்படியே நீட்டா போய்கிட்டே இருக்கும், உள்ள குகை மாதிரி. இந்த அறைக்கு கீழே ஒரு ஓட்டை தெரியுது பாருங்க, அதுதான் அடுத்த இடத்துக்கு போறதுக்கான வழியே. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே குகை மாதிரி இறங்கி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் இருந்து வந்தோம். இது வந்து ஒரு ரோ, இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோ இருக்கு பாருங்க, அங்க ஒரு கதவு இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு ஒரு கதவே போதும். ஆனா 2 கதவு ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரவங்களை வந்து குழப்புவாங்க. உள்ள வந்து படையெடுத்து வரவங்களை குழப்பறதுக்காகவே இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ரொம்பவே முக்கியமானது இந்த வழியை பாருங்களேன். ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு போறதுக்கு வட்ட வடிவில் டவுன்ல நம்ம இறங்கி போற மாதிரி ஒரு வழி. இந்த மாதிரி நீங்க எந்த கோட்டையிலுமே வந்து பார்த்துருக்கவே முடியாது. படையெடுத்து வர எதிரிங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக இது உள்ள நுழைஞ்சு ஃபாஸ்ட்டாக போக முடியாதுங்க. ஆனால் உள்ளே இருந்து வெளியே வர படை வீரர்கள் ரொம்ப சுலபமாக ஃபாஸ்ட்டாக மேலே ஏறி வர முடியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இதை கட்டியிருக்காங்க. அந்த அறையை தாண்டி இப்போ நம்ம அடுத்த அறைக்கு வந்தாச்சு. இந்த அறையில் ஒரு கதவு இருக்கு பாருங்க. அந்த கதவை எதிராளிகள் திறந்து பார்த்தாங்கன்னா எதிர்பக்கம் செவுறு தான் தெரியும். வெறும் ஒற்றை அறை அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தாங்கன்னா உள்ளே வந்து மாட்டிப்பாங்க. மொத்தத்தில் படை எடுக்கிற எதிராளிகள் இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள உள்ளேயே சுத்து போட்டு காலி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். அதே மாதிரி இந்த கோட்டையில் இருக்கிற படை வீரர்கள் எந்த வழியாக வெளியே வேகமாக போக முடியும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த பாதாள அறைக்குள்ளே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்கி உள்ளே போக அப்படியே இருட்டாகிட்டே போகும். தூரத்தில் கதவு இருக்கிற இடத்துல மட்டும்தான் வெளிச்சம் தெரியும். சரி, இந்த கோட்டையில் அந்த காலத்தில் இது என்ன இடமா இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வீரர்கள் தங்குற இடமாவும், அதே மாதிரி ஆயுதங்களை பதுக்கி வைக்கிற இடமாவும் இது இருந்திருக்கு. இப்போ நம்ம இன்னும் டீப்பாக உள்ளே வந்தோம்னா சுத்தமாக வெளிச்சமே இல்லை, அவ்வளோ இருட்டாக இருக்குது. இந்த திண்டுக்கல் கோட்டைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 2 பிரச்சனையை சமாளிக்க வேண்டியிருக்கும். ஒன்று வந்து வெயில் அதிகமாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல் பறவைகள். இந்த பாதாள அறைக்குள்ளே நான் வந்தவொடனே சடன்னு 2-3 பக்கம் ஓடுற மாதிரி சத்தம். நான் கூட ஏதோ அந்த காலத்து படை வீரர்களோட ஆவி தான் உள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சா காதல் பறவைகள் தாங்க ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடுறாங்க. நம்ம வடிவேல் படத்தில் ஒரு காமெடியில் வரும், எடுத்தேன் பாரு ஓட்டம் மார்க்கெட்டுன்னு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த பாதாள அறையிலேருந்து எந்த பக்கமாக தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு அந்த காலத்து படை வீரர்களை விட இவங்களுக்கு தான் நல்லா தெரியுது. ஸோ இந்த பாதாள அறைக்குள்ள நீங்க போறப்ப பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே போங்க, பயந்துராதீங்க. கோட்டைக்குள்ள வந்தவொன்னா ஆரம்பமே டெரரா இருக்கு. இப்போ நம்ம இந்த பாதாள அறையை விட்டு வெளியே போய் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிப்போம். இந்த மலைக்கோட்டை முழுக்க நம்ம வெறும் பாறைகளை தாங்க பார்க்க முடியும். முழுக்க பாறை தான். இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம நேராக வந்திருந்தோம்னா அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்திருப்போம். ஆனால் நம்ம வந்து இந்த பாதாள அறைக்குள்ள நுழைஞ்சு வந்ததுனால இந்த வழியாக நம்ம வந்திருக்கோம்.
நம்ம வெளியே வந்த வழி இதுதான். இந்த மாதிரி நிறைய வழி இந்த இடத்த சுற்றி இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்த்தா கிளியராக உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டோம். அந்த 2வது நுழைவாயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாதாள அறைகள் இதுதாங்க. பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே தான் நம்ம பூந்து வந்தோம். இந்த கோட்டையில் இதே மாதிரி பாதாள அறை இன்னொரு இடத்துல இருக்குங்க. அதை தான் வந்து ஜெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்பவே உயரம் கம்மியாகவும் காற்று உள்ளே போகாத மாதிரியும் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்க, அதுதான் அது. நம்ம கோயிலை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரப்போ பார்க்கலாம். இந்த திண்டுக்கல் கோட்டையை சேர சோழ பாண்டியர்கள்ல இருந்து ஆங்கிலேயர்கள் வரைக்கும் பல பேர் கைப்பற்றி ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டிடங்கள் நிறைய இங்க கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கட்டிடம் தான் இது. இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. இதை பார்க்கறதுக்கு அப்படியே ஹாலிவுட் படத்தில் வர பேய் வீடு மாதிரியே இருக்கு. உண்மையாவே இந்த பேக்ரவுண்டோட இந்த பாலடைஞ்ச கட்டிடத்தை இந்த கோட்டைக்குள்ள பார்க்கறது வந்து உண்மையாவே த்ரில்லிங்கா தாங்க இருக்கு. இது வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆயுதங்களை சேமிச்சு வைக்கிற ஒரு கிடங்கா தான் இது இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம கோவிலை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரப்போ பார்ப்போம். இந்த பாறை மலையிலையும் மரம் பாருங்க, இந்த மாதிரி 2-3 மரங்கள் இருக்கு. நல்ல நிழல் கொடுக்குற மாதிரி மரங்கள். இந்த கோட்டைக்குள்ள நிறைய சுனைநீர் குளங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. இந்த குளத்துக்கு பின்னாடி ஒரு பீரங்கி வைக்கிற இடம் தெரியுது பாருங்க. அந்த இடத்துக்கு பேரு பீரங்கி மேடு. அங்கதான் பீரங்கியை குறிப்பாத்து வைப்பாங்க. இந்த பீரங்கி மேடை தாண்டி மலை உச்சிக்கு போறதுக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு. அந்த பீரங்கி மேடு இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய 2வது சுனைநீர் குளம். இது வந்து ரொம்பவே விசாலமா இருக்குங்க. அந்த காலத்துல இந்த கோட்டையில தங்கின வீரர்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு நீராதாரமா இந்த குளம் இருந்திருக்கும் அப்படின்னு இதை பாக்குறப்ப நமக்கு தெரியுது. உண்மையாவே இந்த இடம் வந்து ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெரிய இடம். ஒரே பாறையா பாக்குறப்ப நமக்கு கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். அதான் அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படி கிட்ட போய் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை இவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க. மேலே வந்து பார்த்த பிறகுதான் இதோட அழகு நமக்கு தெரியுது. மலை உச்சிக்கு நடந்து போற வழியில மேகத்துடைய ஒரு அழகான வித்தியாசமான தோற்றம் பார்க்கறதுக்கு குதிரை மாதிரியே இருக்கு. ஃபைனலி நம்ம மலை உச்சிக்கு வந்தாச்சுங்க. இந்த படியில நம்ம ஏறி போறப்ப ஏதோ வானத்துக்கே படி மேலே ஏறி போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்படியே உச்சிக்கு வந்து பார்த்தோம்னா அழகான ஒரு கோவிலுங்க. இந்த மலை உச்சியில பேக்ரவுண்ட்ல கொடைக்கானல் மலை அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு பெரிய பாறைக்கு நடுவில் இவ்வளவு அழகான கோவில். கோவிலுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம வந்த வழியை உச்சியில இருந்து ஒரு வியூ பார்த்துருவோம். நம்ம இங்க இருந்து பார்க்குற ஒரு பிரம்மாண்டமான அழகை பாருங்களேன். நம்ம என்ட்ரன்ஸ்ல ஒரு பாதாள அறையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 சுனைநீர் குளங்களை தாண்டி நம்ம மேலே வந்திருக்கோம். இந்த கோட்டைக்குள்ள நிறைய இடிபாடுகளோட கட்டிடங்கள் இருக்கு. அது எல்லாமே வந்து சிதலமடைந்து போய் தான் இருக்கு. அப்படியே இந்த பாறை மலை உச்சியில இந்த பிரம்மாண்டமான அழகான கோவில். இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ள போய் பார்ப்போம். நம்ம கோவிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு வெளியே ஒரு சிறிய மண்டபம், அந்த மண்டபத்துக்கு கீழே ஒரு சூப்பரான விஷயத்த நோட் பண்ணலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரைகளை கட்டி வைக்கிறதுக்கு அந்த காலத்திலே வந்து கல்லை வந்து இப்படி குடைஞ்சு வச்சிருக்காங்க. இது ஒரு மணல் பரப்பாக இருந்தால் ஒரு பெரிய கட்டையோ இல்லை இரும்பையோ அடித்து அதில் வந்து குதிரையை கட்டி வைப்பாங்க. இது முழுக்க முழுக்க பாறை அப்படின்றதுனால இந்த பாறையை அழகாக குடைஞ்சி இதுக்குள்ளே கயிறை விட்டு குதிரையை வந்து கட்டி வைப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்து டெக்னாலஜி. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அந்த காலத்தில் இந்த இடத்துல எப்படி குதிரை நின்றுக்கும் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடியே தெரிகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேலே ஒரு விஷயம் நம்மளை அப்படியே கவர்ந்து இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9 ராசிகளுடைய புடைப்பு சிற்பம் இருக்கும். அதை பார்க்குறப்ப நம்ம ராசி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இப்போ உள்ளே போகலாம். கோவிலுக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே இந்த மலை உச்சியில் இவ்வளவு பெரிய கோவிலா அப்படின்னு நிச்சயமாக ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாதுங்க. ஆனால் இங்கே ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள எந்த சாமி சிலையும் கிடையாது. இந்த கோவிலுடைய பிரம்மாண்டத்தை பாருங்களேன். எத்தனை தூண்கள், எவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ விசாலமாக அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. இதில் எவ்வளோ பூஜைகள் நடந்திருக்கும், அதே மாதிரி எத்தனை விழாக்கள் நடந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு வௌவால்கள் மட்டுமே இந்த கோவிலில் வசிக்குது. இந்த மண்டபத்துடைய தூணில் இருக்கிற ஒரு அழகான சிவலிங்கம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிற்பம் இருக்குது. அது பார்க்குறதுக்கு நாயக்கர் காலத்து சிற்பம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த கோட்டை வந்து மதுரை நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான். அதனால் அந்த காலத்தில் இந்த கோவில் மண்டபத்தையும் கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கோவிலை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்றத லைட்டாக பார்த்துருவோம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், 13ஆம் நூற்றாண்டில் முதல்ல இந்த மலைக்கு மேலே பாண்டிய மன்னர் ஒருத்தர் வந்து ஒரு கோவில் கட்டுறாரு. அது வந்து சிவன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாயக்கர்கள் காலத்தில் இந்த கோவிலை பராமரிப்பு பணி செஞ்சு ஒரு பெரிய கோவிலாக எடுத்து கட்டுறாங்க. அப்போ வந்து இதை ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலாக மாற்றுறாங்க. ஸோ இந்த கோவிலுடைய கருவறை, அதுக்கப்புறம் முக்கியமான கட்டுமானங்கள்லாம் வந்து பாண்டியர் காலத்தில் கட்டினது. அதுக்கப்புறம் இந்த கோவிலை சுற்றி இருக்கிற மண்டபம், அதுக்கப்புறம் பெரிய பெரிய இடங்கள்லாம் வந்து நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது. கடைசியாக இந்த கோட்டையை ஹைதர் அலி கைப்பற்றினப்ப இந்த கோவில் வந்து கைவிடப்பட்டது. இங்கே இருக்கிற சிலைகள்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் ஹைதர் அலி கைப்பற்றிய காலத்தில் இந்த கோவிலில் வழிபாடு நடந்திருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் பெண் வீராங்கனை சிவகங்கையை ஆண்ட ராணி வேலு நாச்சியார். அவங்க வந்து 8 வருஷம் இங்கே தான் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்க படைகளோட இந்த மலைக்கோட்டையில் தங்கியிருந்தாங்க. ராணி வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலி தான் அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க. இங்கே வந்து 8 வருடம் தங்கி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்க. அந்த 8 ஆண்டுகளில் ராணி வேலு நாச்சியார் அவர்கள் இந்த ராஜராஜேஸ்வரி கோவிலில் வந்து வழிபாடு செஞ்சுருக்காங்க. அதனால் அந்த காலத்தில் இது வந்து வழிபாட்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து இது சிதைக்கப்பட்டிருக்கலாம். இந்த கோவிலுடைய பிரம்மாண்டம், இந்த கோவிலில் இருக்கிற வேலைப்பாடுகள் உண்மையாகவே சான்ஸே கிடையாதுங்க. திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கோவிலை நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது இந்த கோவிலுடைய இன்னொரு பக்கம் இருக்கிற பிரம்மாண்டமான மண்டபம். இங்கே வந்து ஒரு சன்னதி இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து உற்சவர் மண்டபம் மாதிரி ஒரு இடம் இருக்குது.
வெளியே இருந்து பார்க்குறப்ப சின்ன கோவில் மாதிரி தெரியுதுங்க. நம்ம உள்ளே சுற்றி சுற்றி வரப்போ இவ்வளோ பெரிய கோவில் வந்து வழிபாடு இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி இந்த அற்புதமான கோவிலை இவ்வளோ நாள் பார்க்காம நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு கூட நினச்சேன். ஒரு ஒற்றைப்பாறை மலை உச்சியில் இருக்கிற பழமையான அழகான ஒரு கோவிலை நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வெளியே போவோம். இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு மேலே நீங்கள் ஏறி வரத்துக்கு ஒரு காலவர் தான் ஆகும். ஆனால் இந்த கோட்டை ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். இந்த கோவிலை சுற்றி பார்க்கவே 1 மணி நேரம் ஆகும். அவ்வளோ அழகான கோவில். இப்போ நம்ம மலையை விட்டு இறங்க போகிறோம். இந்த மலையை விட்டு இறங்குறப்ப இந்த இடத்துல ஒரு எல்லோ கலரில் அம்புக்குறி போட்டிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலேருந்து நாங்கள் வரப்போ வந்து வழி எங்கன்னே தெரிலங்க. மேலேருந்து பார்க்குறப்ப எது வழினே தெரில. இந்த ஏரோ போட்டால் தான் நமக்கு வந்து படி இங்கே இருக்குன்னே தெரியும். இல்லைனா வந்து நம்ம பள்ளத்தில் விழுந்துருவோம். அடுத்ததாக மலைக்கு மேலே நம்ம ஏறி வரப்போ ரிட்டன் போகிறப்ப சில இடங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே டைம் எனக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. டைம் இப்போ 5:30 ஆயிடுச்சு அப்படின்றதுனால இங்கே க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. அதனால் அந்த இடத்தெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த இடங்களெல்லாம் பார்த்து ரசிங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.